ஆன்மீகம் வேர்ல்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்ட ஒட்டி 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா நமக்கு சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி சார் இணைந்திருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். தமிழ் புத்தாண்டு வரப்போகுது இல்லையா சார்? இந்த தமிழ் புத்தாண்டுல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகுது? தங்கத்தோட விலையா இருக்கட்டும், இல்லைன்னா மக்களோட முன்னேற்றமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறமா 12 ராசினருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். கண்டிப்பா மேடம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டுல நம்ம ஒரு புத்தாண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மேச ராசிக்குள்ள உள்ள வரும் காலம் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, சித்திரை மாதம் சொல்லுவோம். அப்ப அந்த சித்திரை மாதம் எப்ப தொடங்குகிறதோ, அந்த மாதத்த தான் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுவோம். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே தேதி பார்க்கும்போது என்ன பண்றோம்னா, ஆங்கில புத்தாண்ட நம்ம கணக்கில கொண்டாலும், பொதுவாகவே தமிழராகிய அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம், மிகப்பெரிய ஒரு பிரகாசம் வேணும் அப்படின்னா, அது தமிழ் புத்தாண்டு வந்தா மட்டும்தான் ஆட்டோமேட்டிக்கா அந்த எனர்ஜி பவர் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேச ராசியில தான் உச்சமடைகிறார். சூரியனுடைய கதிர்வீச்சுகள் கிடைக்கும்பொழுது யாராலுமே கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, நிறைய முன்னேற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருட கிரகங்கள் தான் எப்பவுமே வந்து ஆளுமை கொள்வாங்க அப்படின்னு சொல்லுவோம். வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, குரு பகவான், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான், அதுக்கடுத்து ராகுகேது பகவான். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். இந்த வருடம் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்குள்ள உள்ள நுழைகிறார். கிட்டத்தட்ட ஆனி மாதம். அதாவது நம்ம ஆங்கில தேதிக்கு சொல்கிறாங்க ஜூன் மாதம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, மிதுன ராசியிலேருந்து கடக ராசி போகிறார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சனி பகவான் சொல்லக்கூடிய நம்முடைய மெதுவான ஒரு நாயக் கிரகம்னு சொல்லுவோம். அதாவது நீதிமான்னு சொல்லுவோம். அவர் வந்து பார்த்திங்கன்னா, அந்த வாட்டி எங்கேயுமே மாறப்போறது கிடையாது. அவர் மீன ராசியிலே உட்காந்து எல்லாருக்குமே அவருடைய விஷயங்களை செயல்படுத்துவார்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருடங்கள் கட்டாயமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கரெக்டாக கேது வந்து சிம்மத்தில் இருக்காரு. சிம்மத்தில் இருக்க கேது கடகத்துக்கு வருவார். அதேபோல் நம்மளுடைய ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, கும்பத்துலேருந்து ரிவர்ஸில் மகரத்துக்கு வருவார். ஸோ இந்த ராகு கேது பயிற்சியும் அதே போல் குரு பயிற்சி மட்டும்தான் இந்த புத்தாண்டில் உறுதியாக கிரக பயிற்சிகள் மாறுது அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ இந்த கிரகங்கள்லேயே மிக வலிமையான கிரகம் சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் கிட்டத்தட்ட 12 ராசி நேர்களுக்குமே பொதுமக்களாகிய அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றங்கள், அதாவது எது கிடைக்கலன்னு வருத்தப்படுறாங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு பாக்கியத்தை, இவ்வளோ நாட்களாக எனக்கு பணம் இல்லை, எனக்கு திருமணமே முடியலை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு எண்ணம் இருக்கும். இது கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு. அது கிடைக்கலங்கிற விஷயத்த கொடுப்பதுக்காகவே குரு பகவான் உச்ச வீட்டில் போய் உட்காரப்படுறார். நம்ம கடகராசிக்குள்ளே உட்காரப்படுறார். அது மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இந்த குரு பகவான் கடகராசிக்குள்ளே போகிறோன்னா இன்னொரு பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னா, இந்த சிறு குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் தவறான முறையில் தேவையில்லாமல் மிஸ்யூஸ் பண்ணி அந்த குழந்தைகளை கொலை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட சமூக விரோதிகள்னு அவங்களாம் சொல்லணும். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த வருடம் உறுதியாக இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்ததுலேருந்து மேக்ஸிமம் 1 இயர்க்குள்ளே மிக கடுமையான தண்டனையான தூக்கு தண்டனை அதிகமாக விதிக்கப்படும். இப்போ வரையும் அவங்களாம் தப்பிச்சு வெளியே வந்துருக்காங்க. சில நபர்கள் இன்னும் வெளியுறவுக்கு தெரியாமல் இருக்காங்க. ஸோ இப்படி மிஸ்யூஸ் பண்ணுற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய தண்டனை கிடைக்கக்கூடிய ஆற்றல் குருவோடைய பரிபூர்ண ஒரு செயல்பாடு மூலமாக கிடைக்க போகுது. ஸோ ஏன் இதை தெளிவாக சொல்கிறோம்னா, சனி பகவான் குரு வீட்டில் இருக்கார். நீதியரசர் குருவோட வீட்டில் தான் இருக்கார். குரு வந்து கரெக்டாக ஜூன் மாதத்துக்கு மேலே டைரெக்டாக என்ன பண்ணுவார்னா சனி பகவானை பார்ப்பார். அப்போ உறுதியாக இந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொண்டு வந்தால் இந்த இந்தியாவே இல்லை உலகமே சந்தோஷமாக இருக்குங்கிறது நிதர்சனமான உண்மை. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு சார்? அதை பற்றி சொல்லுங்க. அதாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். துலாம் ராசிக்காரங்களுக்கு தன வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். ஏன்னா இவங்க பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்காங்க, நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சுக்கிருக்காங்க. குடும்ப ஒற்றுமையிலையும் ஏமாற்றம், அதுக்கப்புறம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் ஏமாற்றம். சந்தோஷம் எங்கே இருக்குது? சந்தோஷமே இல்லை. தினம் தினமும் போராட்டம், தினம் தினமும் கஷ்டம், தினம் தினமும் கவலை. என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமையில துலாம் ராசிக்காரங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60% லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்கு.
ஆனால் இவங்க வெளியே காட்டுறது ரொம்ப ரொம்ப கம்மி. மனசார வெளியே காட்டவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க சனி பகவான் நல்லா வில் பவர் இருக்கனால இதை சமாளிச்சிருவோம், இப்போ சமாளிச்சிருவோம், அப்போ சமாளிச்சிருவோம்னு இவங்க சமாளிக்க தான் பார்த்தாங்க. ஆனால் நிறைய சிரமப்பட்டாங்க. ஸோ சில துலாம் ராசிலாம் குடும்பத்தை விட்டு வெளியே போயிருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சில துலாம் ராசிக்காரங்க ஒரே வீட்டில் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை, அப்படி நிலைமைலாம் இருந்துச்சு. அந்த நிலைமை உறுதியாக நம்மளுடைய குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ அந்த 2ஆம் இடத்தோட பார்வை மூலமாக துலாம் ராசிக்காரங்க உறுதியாக பிரிந்த உறவுகள் கூட ஒன்றிணையக்கூடிய ஒரு பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. குரு வந்து 10வது இடத்துல வந்து வரப்போறாங்க. சோ அப்படி வந்தாலே பதவி பறிபோகும் அப்படின்றது வந்து இருக்கு. சோ அது நடக்குமா இவங்களுக்கு? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10ல் குரு அமர்ந்தால் பதவி பறிபோகும் என்பது ஜோதிடத்துடைய மொழி, பழமொழி அப்படிமோ. ஸோ ஆனால் இங்கே பதவி பறிபோகுமா அப்படின்னா பதவி பறிபோகக்கூடிய வாய்ப்பு குறைவு. ஏன்னா இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஓகேவா? ஸோ குரு அந்த சனி பகவானை ஆல்ரெடி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலம் பார்க்க போறார். அப்போ பதவி பறி போகாது. பதவி சார்ந்த விஷயங்களை அதிக கவனம் செலுத்தணும்னு சொல்லலாம். இவங்க கொஞ்சம் இன்வால்மெண்ட் அதிகமாக காட்ட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா சனி அங்கே இயங்க போறாருன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் இன்வால்மெண்ட் அதிகமாக காட்டணும். இவங்க எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, இவங்க என்ன பண்ணணும், அதற்கான முழு அக்கறை செலுத்தணும். எக்காரணத்தை கொண்டு அசால்ட்டாக இன்னொருத்தவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு வர்றது, மற்றவங்க மேலே நம்பிக்கை வச்சு கொடுக்கும்போது தான் ஒரு பதட்டம் உண்டு. இல்லைன்னா பெரிய பாதிப்புலாம் இவங்களுக்கு கிடையாது. குரு 10ல் அமர்ந்து இவங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய பாக்கியமாக அது மாறிடும். சார், துலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த காலகட்டத்துல புதிய சொத்துக்கள் வாங்கலாமா? இப்ப தங்கம் வாங்கணும் அப்படின்னா தங்கம் வந்து நிறைய வாங்கி வச்சுக்கலாம். புதிய பொருள், புதிய சொத்து எல்லாம் வாங்கி வச்சுக்கலாமா சார்? அதாவது நம்முடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு 4ஆம் வீடான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமா பார்க்க. அப்போ அந்த 7ஆம் பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அற்புதமான பார்வை. அப்போ இவ்வளவு நாட்களாக சொந்த வீடு இல்லை, ஒரு சொந்தமாக ஒரு வண்டி வாகனம் கூட இல்லை அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருக்கவங்க உறுதியாக என்ன பண்ணலாம், சொந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியமும் உண்டு. இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இவங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் கிரக ரீதியாக ஏற்படுது, ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்கிறத பார்க்கும். ஸோ இது வந்து சொந்த வீடு கெட்டலாமா அல்லது வாங்கலாமான்னா இவங்களுக்கு சொந்த வீடு கெட்டின வீடை வாங்கக்கூடிய யோகம் அதிகமாக இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, உறுதியாக தங்க நகைகள் வாங்கக்கூடிய கிரக ரீதியான பாக்கியம் அவங்களுக்கு உறுதியாக உண்டுங்கிறத தெளிவாக சொல்லலாம். வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் எக்காரணம் கொண்டும் பழைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடாது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கினாங்கன்னா அதனால இவங்களுக்கு மகிழ்ச்சியும் இரட்டிப்பான சந்தோஷமும் ஏற்படக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. ஓகே சார், துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல என்னென்ன விஷயங்களும் கவனமா இருக்கணும் சார்? நம்முடைய துலாம் ராசி என்பவர்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். சனி பகவானுடைய பார்வை இவங்களுடைய 3ஆம் இடத்துல ஃபர்ஸ்ட் எக்ஸாக்டா உள்ளது. அதுக்கடுத்து இவங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீடான இவங்களுடைய ரிஷப ராசியிலும் உள்ளது. ஓகேவா? ஸோ அப்போ ஏன்னா துலாம் ராசிக்கு அதிபதியும் சுக்கிரன் தான், ரிஷப ராசிக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். ஸோ அப்போ இவங்க என்ன விஷயங்களை மெயினாக கவனமாக இருக்கணும்னா இவங்க எக்காரணத்தை கொண்டும் இவங்களுடைய முயற்சி சார்ந்த விஷயங்கள், ஒரு விஷயத்த புதுமையாக செய்ய போகிறாங்க, ஒரு புதிய விஷயங்களை செஞ்சு அதனால் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னா அதை வெளியே யார்ட்டையும் சொல்லாமல் இவங்க என்ன பண்ணணும், செஞ்ச பிறகு சொல்லணும். அப்படி சொன்னாங்கன்னா பாதிப்பு கிடையாது. அதே போல் இவங்களுக்கு இந்த ஃபோன் மூலமாக லோன் தரேன், அதே போல் ஆஃபர் வருது, அப்புறம் ஏதாச்சும் மிகைப்படுத்தி காட்டக்கூடிய விஷயங்களில் ஏதாச்சும் ஒரு கம்யூனிகேஷன் வந்துச்சுன்னா தயவு செய்து அதை நம்பி ஏமாந்துடக்கூடாது. அதாவது கண்ணுக்கு தெரியாத உறவுகளையோ கண்ணுக்கு தெரியாத நட்புகளையோ இவங்க என்ன பண்ணக்கூடாது, நம்பி ஏமாறக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் மூலமாக புதிய புதிய உறவுகள்லாம் புதிய புதிய நட்புகள்லாம் கிடைச்சிட்டு வந்து இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க முழுசாக நம்பி நம்மளுடைய மக்கள் ஏமாந்துருக்காங்க. ஸோ அதில் இவங்க கவனமாக இருக்கணும். கண்ணுக்கு தெரியாத உறவுகளிடம் எக்காரணத்தை கொண்டு நம்பி பணத்தையோ அல்லது இவங்க சார்ந்த விஷயங்களையோ ஈடுபாடு முழுமையாக கொடுப்பது மூலமாக நிறைய அழுத்தத்தை சந்திக்கணும். ஸோ அதில் கவனமாக இருந்தால் பாதிப்பு கிடையாது. ஓகே சார், தமிழ் புத்தாண்டு காலகட்டத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு சிறந்த கோவில் வழிபாடு எது சார்? நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மகாலட்சுமி வழிபாடும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பைரவர் வழிபாடும் இவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இந்த 2 வழிபாடையும் இவங்க மனசார பண்ணாங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் நம்முடைய வழிபாடு மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும் என்பது உண்மை.
துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து புதிய முயற்சிகள் வந்து கைகூடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும்னு சொன்னீங்க. அப்புறம் புதிய சொத்துக்கள் எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. என்னென்ன விஷயங்கள கவனமா இருக்கணும் அப்படின்றத சொன்னீங்க. சிறந்த கோவில் வழிபாடு, பைரவர், அப்புறம் மகாலட்சுமி வந்து சொல்லியிருந்தீங்க. நன்றி சார். நன்றி.